பிரான்சில் நீதிமன்ற நெருக்கடிகளை குறைக்கும் நோக்கில் அரசாங்கம் விரிவுபடுத்தும் வகையில் புதிய அபராத நடைமுறையை அறிமுகம் செய்துள்ளது. இந்த நடைமுறை நேற்று முதல் லில், லியோன், மார்சை, நீஸ், ரென் மற்றும் துலூஸ் உள்ளிட்ட பல முக்கிய பிரெஞ்சு நகரங்களில் ஒரு சோதனை நடவடிக்கையாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. அடுத்த சில மாதங்களில் 4 புதிய குற்றங்களுக்கு சட்ட நடவடிக்கை அபராதம் விதிக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு மது விற்பனை செய்வது பாரிய குற்றமாகும். இந்நிலையில் குறித்த பகுதிகளில் சிறுவர்களுக்கு மது விற்பனை செய்தால் போலீஸ் அதிகாரிகளால் நேரடியாக 300 யூரோ அபராதம் விதிக்கப்படும். நடைபாதைகளில் விற்பனை செய்வதற்கு அபராதம் விதிக்கப்பட உள்ளது. இதற்காக ஒரு நபருக்கு 500 யூரோ அபராதம் விதிக்கப்படும். வாடகை வாகன தொழிலின் சட்டவிரோத நடைமுறைகளுக்கு 500 யூரோ அபராதம் விதிக்கப்படும். மோசமான பாலியல் அவமதிப்பு ஆகியவை உட்பட பிற குற்றங்களுக்கு 300 யூரோ அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் சட்ட அமலாக்கத்தால் வரவேற்கப்படுகின்றன. அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்வதை விட இந்த நிதி அபராதங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறார்கள். சில நேரங்களில் சட்ட நடவடிக்கைகளை விட சிறப்பாக செயல்படும் என தாங்கள் நம்புவதாக தேசிய போலீஸ் தலைமையக அதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் உடனடியாக பணம் செலுத்தப்பட்டால் அபராதம் குறைக்கப்படலாம் மற்றும் 45 நாட்களுக்கு மேல் தாமதமாக பணம் செலுத்தப்பட்டால் அபராதம் அதிகரிக்கப்படலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.